السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லாரும் இவ்வுலகத்தை படைத்து பரிமாறிக்கின்ற ஏக இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அருள்பூர்வம் ரமலானுடைய மாதத்தினுடைய 15வது நாளிலே நோன்பு மற்றவர்களாக அசருடைய துறைக்கு பிறகு இன்றைய தினம் இந்த சிறிய மார்க்க உரையை கேட்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அவர் இஸ்லாத்தில் உமர் ரலியல்லாஹு வருவதற்கு முன்னாடி ஒரு கெஸ் பண்ணுறாரு. அவரை கடந்து ஒரு ஆள் போகிறாரு. அவர் போகக்கூடிய நேரத்தில் அவர் கொஞ்சம் ஒரு அழகானவராகவும் இருக்கிறாரு. ஆள் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிறாரா. அவர் இதை அவருடைய மகன் தான் இருக்கிறார். அப்துல்லா இப்போ உமர் சொல்கிறாரு. உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா சொல்கிறாரு, எங்கள் வாப்பா ஒரு விஷயத்தை கணிச்சாருன்னு சொன்னால் அது முடிஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சில கணிப்பு நமக்கு இருக்கும். இந்த கணிப்புங்கிறது சில பேருக்கு இருக்கும். வியாபாரத்தில் அதில் இதில் எல்லாத்துலேயுமே சரி, நம்ம ஓரளவு கணிச்சு சரியாக இருக்குது. நம்ம கடவுள் அந்தஸ்து அப்படி கிடையாது. எல்லாம் கணிக்கிறாரு அப்படின்னா கரெக்டாக வந்துருந்தா கடவுள் அந்தஸ்து அது கிடையாது. கணிக்கக்கூடிய விஷயத்தில் பலது தவறையும் பலது கரெக்டாகவும் இருக்கும். மனிதனை ஒரு இயல்பு தான். இந்த சலசலப்புகளை வச்சு பிரச்சனைகளை வச்சு அந்த முகத்தை ஒரு மாலையை வச்சுப்பான், மையத்துமி மாதிரி. அவனை அவனை கணிச்சிடறான். இது மையத்துமி சலாம் கூட சொல்ல மாட்டான், உன்னான விஷயத்தான் அப்படின்னு. அவன் சமுதாயத்துக்கு மத்தியில் கூட வர மாட்டான், பேச மாட்டான். அவன் ஒரு அந்த மாதிரி பல பேரை கணிச்சிடுவான். நல்லவன் கெட்டவன் எல்லாம் கணிக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு கணிக்கிறார். இதெல்லாம் மனிதன் நல்லா மனசுக்கு கொடுத்த அறிவு தான். அந்த மாதிரி என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டால் கணிச்சிடுறாரு. உமர் கணிக்கக்கூடிய பல விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. அதனால் உமருடைய மகன் சொல்கிறாரு, பாப்பா கணிச்சாருன்னா பல விஷயங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் ஒரு ஆள் அழகான ஒரு ஆள் போகிறாரு. போகக்கூடியவர்கள் ஆள் பார்த்து மகன்கிட்ட சொல்கிறாரு, ஒன்று இவர் இறை மறுப்பாளராக இருக்கும். ஐயாவு ஜாகிலியா காலத்தில் இவர் இறை மறுப்பாளராக இருந்திருக்கிறார், ஜோசியம் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிற மகனே அப்படிங்கிறார். இவர் உமர் கலிஃபாவும் இருக்கிற ஆட்சியாளர் சொன்ன காலத்துக்கு பிறகு நடக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவர் சொன்ன பிறகு அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது எங்கள் அப்பா கூப்பிட்றான்னு கூட்டிகிட்டு ஆட்சியாளர்களை கூட்டிகிட்டு வரும்பொழுது அவர் கேட்குறாரு, நீ என்னப்பா இஸ்லாத்தில் இருக்கிறீங்க இல்லையாங்கிற மாதிரி உமர் கேட்குறாரு. நீ அறியாமை காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இஸ்லாத்தில் இருக்கிறேன், இன்னமும் காலகிரை மறுப்பாளர் இருக்கிறியா? ஐயம் ஜாகியுடைய காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறியான்ற உடனே அவன் கோவப்பட்டான். அந்த ஆள் ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பா இதுன்னு கேட்குறான். உமரை பார்த்து கேட்குறாரு அந்த ஆள். இப்போ நான் இஸ்லாமிய ஆகிட்டேன். உமரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு இதுதானா அப்படின்னா, இல்லை உண்மையை சொல்லுகிறார் உமர். அப்போ உமர் சொன்ன உடனே ஆமாம் நான் ஆரம்பத்தில் அப்படி இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி, இஸ்லாத்தை ரசூலா சொல்வதற்கு முன்னாடி அந்த காலகட்டம் நெருக்கத்தில் உள்ள காலகட்டம். ஆமாம் நான் சிலை வணங்கியாக இருந்தேன் சொல்கிறார் அந்த ஆள். உமர் கணிச்சாரில் அந்த ஆள். அதுபோல் நான் ஜோசியம் சொல்லக்கூடியலாம் இருந்தேன் அப்படின்ன உடனே உமர் கேட்குறாரு, அப்படின்னு ஜோசியமாக சொல்கிறியப்பா? சரி, நீ ஜோசியம் சொல்லும்போது நீ அந்த காலத்தில் ஜின்களை வச்சுட்டு சொல்லுவாங்க. இப்போ ஏமாற்றுவாங்க, ஜின்னு வச்சுருக்கிறாம்மா, செருப்பு கட்டி அடிக்கணும். இப்போ எவன்ட்டு ஜின்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டு குயிக்கார போயிடும் ஜோசியம் இதெல்லாம். அதனால் உமருக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படி ஜின்னை வச்சுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிறகு தடுக்கப்படுது, அதிசலே வரும். அப்போ கேட்குற ஒரு ஜின்னு பொட்டை ஜின்னு வச்சுருந்தீங்க, அப்புறம் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆம்பளை ஜின்னு வச்சுருக்கிறாங்க, பொட்டை ஜின்னு வச்சுருந்தாங்க. அப்போ உமர் கேட்குறாரு அவரை பார்த்து, சரி நீ ஐயாவு ஜாகிலியா காலத்தில் நீ பொட்டை ஜின்னு வச்சுருந்திய, அந்த பெட்டை ஜின்னுடைய நிலைமை என்ன? இன்னும் ஒன்று ஆமாங்க ஹலீஃபாவை வச்சுருந்தேன். அந்த ஜின்னுடைய நிலைமை இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஏன் ஒரு ஜின்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சானே ஒரு கணிப்பில் உதிச்சதை கேட்குறாரு. மனசில் உதிச்சு, ஆமாம் என் ஜின்னு தோற்று போச்சு, ஒரு சோர்வாக இருந்துச்சு, மன உளைச்சல் இருந்துச்சு,
எப்போ நான் ஜின்னிட்ட கேட்டேன், ஏன் நீங்களாம் இப்போ பெண் ஜின்னிட்ட கேட்டேன், ஜின்னிட்ட நீ ஏன் இப்படி இருக்கிறா, நல்ல சந்தோஷமாக இருப்பேன் ஜாகிலியா காலத்தில் சொல்கிறாரு. இப்போ இஸ்லாத்தில் வந்துட்டாரு, ஜாகிலியா காலத்தில் உள்ளதை உமர்கிட்ட சொல்கிறாரு, உமர்கிட்ட. அவன் என்னுடைய பெற்ற ஜின்னை நான் வச்சு கேட்கும்போது வானத்துக்கு போனால் ஒட்டு கேட்க மலக்குமார்கள் பேசிக்கிறாங்கல்ல, அல்லாவுடைய உத்தரவுப்படக்கூடிய விஷயத்த மலக்குமார்கள் பேசுவாங்க. இந்நடியானுக்கு இவ்வளவு இது பூமியில் என்னென்ன காரியம் நிலை பெறணும் நடக்க வேண்டும் மலக்குமார் அல்லாஹ் உத்தரவுப்படும் மலக்கள் பேசுகிறத ஒட்டி கேட்க ஜின்கள். அப்போ அந்த ஜின்கள் சொன்னதான் இப்போ ஜின் எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது, தீப்பந்தங்களை அடிச்சு விரட்டணும் மலக்குமார்கள் தீப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே தடுக்கப்பட்டதாக அவங்க சொல்கிறாரு. இஸ்லாம் வந்த பிறகு தடுக்கப்பட்டு வசனம் அருளப்பட்டது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ என்னுடைய பெண் ஜின் வந்து அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப இது மன உளைச்சலில் நம்ம வானத்துக்கு போக முடியலையே, மலக்குமார்கள் பேச்செல்லாம் ஒட்டி கேட்டு வந்து முதலாளி சொல்ல முடியல, ஜோசியக்காரன் சொல்ல முடியலன்னு கவலையில் இருந்துச்சுன்னு ஒன்று அப்படியான ஒன்று. அப்போ ஒவ்வொரு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. நீ ஒரு சம்பவத்தில் ஐயாமு ஜாகிலியாவுடைய காலத்தில் உனக்கு ஒரு சம்பவம் நடந்தோம், எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறாரு. நான் ஒரு தடவை ஐயாமு ஜாகிலியாவுடைய காலத்தில் ஒவ்வொரு சொல்கிறாரு, நான் வந்து காபத்தில் பக்கத்தில் போய் படுத்து கிடக்கிறாரு. ஒரு வேலை காபத்தில் அங்கே தானே செய்வாங்க. இன்றைக்கு நம்ம ஆளுங்க பழைய தூங்க வருவாங்க, கக்கூசி போகிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் பழைய பேர் இன்றைக்கும் இருக்குது. கிராமப்புறங்கள் அங்கே எல்லாம் தொழுவ மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் சும்மா அவன் கடவுளுக்கு நேர்ச்சை பண்ணுவதற்காண்டி லாத்துசா மனாத்து போன்ற தெய்வங்களை வணங்குவதற்காக கபூத்தோடு வச்சுருந்தாங்கல்ல. 360க்கு மேற்பட்ட சுற்றம் தெய்வங்களை வணங்கினாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வணங்க போவாங்க. உமர் நான் போனேன் அப்படிங்கிற போகும்பொழுது ஒரு சத்தம் வந்துச்சு. ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரு சிலைக்கு காபத்துள்ளாவில் வந்துக்கிட்டு கடவுள் சிலைகளுக்கு ஒரு பணி கொடுக்க வர்றாரு. ஒரு காலமாட்டை கொண்டு வர்றாரு, ஒரு கன்றுக்குட்டியை. நான் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படி உமர் சொல்கிறார், தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் சிலைகளுக்கு அருகே தூங்கி கொண்டு இருந்த உமர் சொல்கிறாரு. அப்போ ஒரு காளை கன்று ஒன்றை கொண்டு வந்து பணி கொடுக்க வந்தார். அதை அறுக்க போகிறாரு எல்லாத்துக்கும் உஷா மனாத்துக்கும் தெய்வங்களுக்கு. அப்போ ஒரு சப்தம் விடுறாங்க, ஆனால் அசரீர சப்தமும் ஏ தோனி அப்படின்னு சொல்லிட்டு பாவிகளா அநியாயக்காரர்களா அல்லாஹ் விட்டு வேறு தெய்வத்தை வணங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சப்தம் வருது. சந்த பகைத்து கொண்டவரே வெற்றிகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தம் வருது. பேச்சு திறன் உள்ள ஒருவர் அல்லாஹ்வே வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லி பிரகடனப்படுத்தக்கூடிய ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த அசராரி சத்தம் கேட்குது. இவங்க அருவாளத்துக்கிட்டு வர்றாங்க, அம்மூட்டு காப்பீர்களும் நம்ம மக்கத்தில் யாராம நாங்கள் அவங்க தெய்வத்தை தடுக்கிற மாதிரி சத்தம் வருதுண்டு. உமர் சொல்கிறார், திரும்ப சத்தம் வந்துச்சு. திரும்ப 2வது முறை என்னம்மா உமர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். உமர் சொல்கிறார் வந்துக்கிட்டு இவங்க அருவாளத்துக்கு அங்கிட்டு தேடுறாங்க. தேடும்போது மறுபடியும் என்ன செய்யுது, மறுபடியும் சத்தம் வந்து பாவிகளா அநியாயக்காரர்களா அக்கிரமக்காரர்களா பகைவர்களா அல்லாஹ் விட்டு வேற ஒன்றுக்கு நீங்கள் வந்து ஆடு மாடு கோழிகளை அறுக்கப்படுகிற ஒட்டாங்களை காளை மாட்டெல்லாம் அறுக்கிறீங்களா அப்படின்னு சத்தம் வருது. உங்களுக்கு விரைவில் ஒரு பேச்சாளர் வருவார். அந்த பேச்சாளர் வருவார், அல்லாஹ்வை தேர் அவர் சொல்லுவார், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தேர் யாருமே இல்லை என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அசராரி சத்தம் கேட்டது. கொஞ்ச காலத்தில் உமர் சொல்கிறார், முறையிலானது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்தி விட்டார்கள், தோன்றிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடனே அந்த மக்காவுடனே இதோ இறை தூதர் தோன்றிட்டார். வகி அருளப்படுகிற ஹிரா குகையில் வகி அருளப்பட்ட உடனே இதோ நபி முகமது அவர் அப்துல்லாவுடைய மகன் முகமது இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்தி வெகு விரைவில் வந்துவிட்டது. என்னுடைய செய்தி புகாரியில் 3867 நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இது எதை காட்டுகிறது, ரசூலுல்லாஹ் வருவாங்கிற விஷயத்த இந்த ஒரு சம்பவம் இல்லை, இது போன்ற ஒரு தேடி பார்த்தோம்னா ஒரு 50 சம்பவமாக இருக்கும். நபிகள் நாய் முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ் இறை தூதர் வருவதற்கு முன்னாடி சில சம்பவங்களை நடத்தி காட்டலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம இது ஒரு சம்பவமாக இருக்கிறது உணர்ந்து கொண்டு அல்லாவுடைய மாற்றம் சத்தியமாக இருக்கான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் விட்டவர் யாரும் இல்லைங்கிற கொள்கை தான் ஒரு சரியான கொள்கை. அதை விட்டு கண்டு மனு சூரியன் கடவுளாகலாம், அப்பா கடவுளாகலாம், அம்மா கடவுள் கல்யாணம் முடிச்சு உத்தர சமுதாயத்தில் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, காலில் போய் விடுவான். கடவுளே பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது நல்லா இருப்பான் அப்படின்பா. அப்போ இது எல்லாம் கடவுள், மாப்பா கடவுள், உமா கடவுள், பன்னி கடவுள், நாய் கடவுள், எல்லா சமுதாயத்திலையும் அந்த மாதிரி இஸ்லாம் மட்டும் வேறுபடுது. அல்லாஹ்வை தவிர எவனுமே கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட இறைவனத்தில் நம்முடைய கோரிக்கைகளை கேட்டு மறுமையில் சொர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லி இன்றைய இந்த பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.